அற்புதங்களை தேசத்திலே செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாலை கூட ஒன்றும் இல்லையப்பா, செய்து படிப்பீராக இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாம் இப்படியாக ஒரு வேத பகுதி வாசிப்பீர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பாடம் சங்கீத புத்தகம் 91ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுல 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 91. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்படுகிறதானே வார்த்தைகள் எடுத்து பார்க்கிறோம். இந்த சங்கீதம் ஒருவேளை பார்த்து கொள்ளும் போது முதல் வசனம் முதற்கொண்டு கடைசி வசனம் வரைக்கும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை ஒருவேளை மோசே 90ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து 91ஆம் சங்கீதத்தையும் எழுதியிருக்கலாம் என்று அது சிந்திக்கப்படுகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. மோசே நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற நிலைகளிலே அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதில் அநேக வார்த்தைகளை பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு அவைகளை பார்க்கும் போது இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கும் பகலில் வருகிற அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று ஆண்டவர் அநேக வாக்குறுத்தங்களை இந்த வார்த்தையின் மூலமே நம்ம கொடுத்திருக்கிறார். அதிலே நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை பார்க்கும் போது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இங்கே பார்க்கும் போது உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடப்படாது என்று சொல்லப்படவில்லை, அல்லது உங்களுக்கு வாதை நேரிட சொல்லப்படவில்லை. இங்கே தனிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகிற வார்த்தை என்ன? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று அழகாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலம் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் பார்க்கும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா வாதைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாதைகள் வருகிற போதெல்லாம் ஜனங்கள் எப்படியே மடிந்து போனார் என்று சொன்னால் குவியல் குவியலாக மறைந்து போனார்கள். ஒருவர் மறிப்பது வாதை அல்ல, 1000 பேர் மறிப்பது வாதை அல்ல, 1000 ஆயிரமாய் லட்சமாய் மறித்து போவதுதான் வாதை. அல்லேலூயா. முன்பு இந்திய தேசத்தில் இருந்த வாதை என்ன அப்படின்னு சொன்னா அம்மன் நோய் இல்ல, அம்மை ஒரு வாதையா இருந்தது. அம்மை வந்து மறித்து போனவர்கள் அதிகமா இருந்தாங்க. பின்பு வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நின்று போயிடுச்சு. அதுக்கு பின்பதாய் பார்க்கும்போது காலரா என்கிறதான ஒரு வாதை இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, ஊரையே என்ன செய்யுமா காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளிலே அநேக வாதைகளை குறித்து வேதங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போலதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக வாதைகளையும் அந்த வாதைகள் மத்தியிலே ஜனங்கள் வேதனையோடு இருக்கும் போது தேவன் அந்த வாதைகள் அணுகாதபடிக்கு சில வழிமுறைகளை தேவன் வைத்துள்ளார். அல்லேலூயா. வாதை உண்டு. அந்த வாதையின் நடுவிலே தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சில வழிமுறைகளை தேவன் வைத்தால் அதை எந்த மனிதன் கடைபிடிக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது, வாதை அணுகுவதில்லை. அல்லேலூயா. நம்ம வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க முடியாது, எப்போதும் மாஸ்க் போட்டு இருக்கவும் முடியாது, மற்றவர்களுக்கு அறியாமல் கை கொடுக்காமல் இருக்கவும் முடியாது, எல்லாம் பண்ண முடியாது. எப்படியாலும் தொற்று வருவதற்குரிய நிலைகள் இருக்கலாம். ஆனால் ஒன்றுதான் ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. உன் நிமித்தமாய் உன் குடும்பத்துக்குள்ளே என்ன வராதா, வாதைகள் வராது. அப்ப வாதை வருகிற போது பொல்லாப்பு உன் வாழ்க்கையிலே கடந்து வராது. எனக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வாதைகளை குறித்து அநேக கடந்த ஆண்டிலே பயந்து திகைத்து செப்டம்பர் மாதத்துல லாக்டவுன் எடுத்த பிறகுதான் லாக்டவுன் நிம்மதியாச்சு. வாதை கொரோனா என்ன செய்யுது, போய்விட்டது அப்படின்னு பார்த்து மற்ற நாடுகளில் வருகிற செய்தியெல்லாம் பார்த்து அதை ஒரு தகவலாய் பரிமாறி கொண்டிருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக இது தேர்தல் நிமித்தமாக ஜனங்கள் இருந்த அந்த பயங்கள் போன நிமித்தமாக மறுபடியும் மார்ச் மாசத்துல அது தொடர்ந்து அது மிக வேகமாக ஷேர் மார்க்கெட்டை விட வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த வாதைகள் மத்தியிலே கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்க விரும்புகிறார். வாதை யார் மூலமாய் உண்டாக்கப்படுகிறது, இது எப்படி உண்டானது நமக்கு தெரியாது. ஆனால் வேதத்தில் அநேக வாதைகளை தேவன் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏன் வாதைகள் உண்டாக்கப்படுகிறது? மனிதன் எப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாலோ, என்றைக்கு மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய ஆரம்பித்தாலோ, என்றைக்கு ஆண்டவரை விட்டு மற்ற தெய்வங்களை எல்லாம் செவிக்கும்படி போனாலோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய
ஜனங்களுக்குள்ளே வாதைகளை அனுப்பினார். அல்லேலூயா. எகிப்து தேசத்தை குறித்து பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே 10 விதமான வாதைகளை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. ஒரு வாதை முடிந்தவுடன் ஆண்டவர் சொன்னாரு, நான் இன்னும் பார்வோனுக்கு நான் யார் என்பதை காண்பிக்கும்படியாய் அடுத்த வாதை வரும். இப்படி எத்தனை வாதைகள்? 9 வாதைகளை தேவன் காண்பித்தார். இந்த 9 வாதைகளினாலே பார்க்கும்போது காரில் வந்தது, தண்ணீரானது ரத்தமாய் மாறி போயிற்று, கல்மழைகளை தேவன் கொடுத்தார், இல்லமாய் எரி கொப்பளங்கள் எல்லாம் உண்டாயிற்று, கொள்ளை நோய் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். பேன்களை கர்த்தர் பாதிக்க பண்ணினார், அநேக தவளைகளை பிறப்பிக்க பண்ணினார், அநேக வெட்டுக்கிளிகளை கிளப்பினார். இதெல்லாம் வாதையா இருக்கும் போது பார்வோனுடைய இருதயம் அதெல்லாம் சரியாகும் போதெல்லாம் கடினப்பட்டு கொண்டே வந்தது. அல்லேலூயா. வாதை இருக்கிற வரைக்கும் பயந்தான், சோமல்லாம் பயந்தான், என் ஆசீர்வதிங்க எல்லாம் சொன்னா, நான் அனுப்புறேன்னு சொன்னா வாதை கிளியர் ஆன உடனே அடுத்த நாள் பழையபடி ஆயிட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான். லாக்டவுன் போட்டு செப்டம்பர் மாதம் 1 திறக்கும் போது அதிகாலையில் எல்லாம் ஓடியானோம், பிச்சுட்டு ஓடியானோம், ஆராதனை திறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அத்தோடு இன்னைக்கு டைமிங் வந்து உட்காந்துருக்கு பாஸ்ட்டுக்கு முன்னாடி. அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? இஷ்டமாய் வந்தோம், இஷ்டமாய் போனோம். இனி சர்ச்சை யாரும் கூட்ட முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இனி நம்ம என்ன செஞ்சோம்? எல்லாம் ஒழிஞ்சு போனது, இனி ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டமா 8 மணிக்கு ஆராதனைக்கு 9 மணி 9:30 மணிக்கு 10 மணிக்கு வந்தோம். இப்போ மறுபடியும் பயந்து வந்திருக்கிறோம். மறுபடியும் லாக்டவுன் போட்ட சர்ச்சுக்கு போக முடியாது என்பதற்காக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது. இது வெள்ள வாதை. இது பார்வோனுடைய இருதயமாய் இருக்கிறது. கொஞ்ச நேரம் பயப்படுவது, பின்பு மாறிக்கொள்வது தேவனுடைய அன்பு கேட்கிறதல்ல. அப்படியா இருக்கும்போது தேவன் 10வது ஒரு வாதையை எகிப்துக்குள்ளே அனுப்பினார். அவங்களுக்கு தண்ணீர் ரத்தமாய் மாறல, அவங்களுக்கு எரிக்கொப்பளம் உண்டாகல, அவங்களுக்கு பேய்கள் கடந்து போல, அவங்களுக்கு தவளைகள் பிறப்பிக்கப்படல. ஆனா இதெல்லாவற்றுக்கும் தேவன் அவனை எதற்கு ஆயத்தப்படுத்தல? மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்தார். ஆனா 10வது வாதைக்கு இப்ப ஆண்டவர் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த வாதை எப்படிப்பட்டது சொன்னால், எகிப்து தேசம் முழுவதும் வந்த 9 வாதைகளை பார்க்கிறோம். பயங்கரமான ஒரு வாதை. என்ன பயங்கரமான வாதை சொன்னால், பார்வோனுடைய வாழ்க்கை, பார்வோன் குடும்பம் முதல் கொண்டு கடைசியா இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை முதல் கொண்டு மிருக ஜீவன்கள் இருக்கிறதான எல்லா மிருகத்தோடு இருக்கிற தடையிற்று முதல் பிறந்தங்கள் முதல் கொண்டு எல்லாவற்றையும் ஒரு நைட்ல ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா சங்காரம் பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த வாதை சிந்தித்து பாருங்க. எகிப்திலே சாவில்லாத வீடு ஒரு வீடு கூட இல்லை. ஒரு வீட்டுல கூட சாவில்லாத வீடு இல்லை. மிருக ஜீவன் எடுத்து போனா தலையிட்டு மறித்து போயிருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையில பார்வை வீட்டுல அழுகுறல் இருக்கிறது, அவனுடைய பிரபுக்கள் வீட்டுல அழுகுறல் இருக்கிறது, வேலைக்காரன் வீட்டிலே அழுகுறல் இருக்கிறது. யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு பெருத்த வாதை தேவன் அனுப்பினார். ஆனால் இந்த வாதை உண்டான போது ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சில ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லி தர சொன்னால், அதை வாசிப்போம். யாத்திராகம புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 13 சொல்றது, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதல் பேராயத்தோடு எல்லாம் அதன் பண்ணி எகிப்து தேவர்களுடைய நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் எந்த ரத்தத்தை பஸ்கா வழியாய் தெரிந்து கொள்ளப்படுகிற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்கள் இருக்கிறதான கோசை நாட்டுகிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளில் மேல் என்ன செய்ய வேண்டுமா? அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். அல்லேலூயா. அந்த ரத்தமானது தெளிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆட்டுக்குட்டிக்கு பெயர் என்ன பெயர் என்றால், அந்த பண்டிகைக்கு பெயர் பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கடைசியாய் ஆசரித்த ஒரு பண்டிகை என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. மோசே நாட்கள்ல துவங்கின அந்த பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிற வரைக்கும் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்ய வேண்டும்? சாப்பிடுறதுக்கு சில வழிமுறைலாம் கொடுத்து சொல்றாரு. அந்த ரத்தத்தை யாரெல்லாம் கிறிஸ்தவனா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சர்ச்சுக்கு போறாங்களோ, அந்த கிறிஸ்தவனுடைய வீடுகளின் மேல் தெளிக்கப்படும். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் அப்படிதான்
அன்றைக்கு ஆலோசனை மோசே நாட்டங்களே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு இடத்திலும் என்ன செய்யப்பட்டதா அது தெளிக்கப்பட்டது. இப்போ ஆலோசனை நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது நான் அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அல்லேலூயா. இந்த அழிவு தலைப்பிலே சங்காரம் எகிப்து தேசத்தில் உண்டாக இந்த அழிவு உங்கள் வீடுகளுக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே உங்கள் இல்லங்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா தெளிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான வார்த்தைகள் அவனமாக தான் இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை தான் அதை 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கப்படும் போது 22ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு குழந்தைகளில் கொட்டை எடுத்து கிண்ணில் இருக்கும் ரத்தத்தில் தொய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாச நிலைக்காலின் மேல் சட்டத்திலும் வாச நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளிங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவர் வீட்டு வாசலை விட்டு புறப்படாது. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? வீட்டை விட்டு நைட்ல வராதீங்க, அதிகாலை வரைக்கும் வர வேண்டாம், 4 மணி வரைக்கும். இது அன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற இஸ்ரவேலை பார்த்து உங்களை ரத்தத்தினால் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த வாதை உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சங்கார தூதன் போகிற போது தன் வீட்டு வாசல் வழியாய் கடந்து போகிறார், அதன் வழியாய் கர்த்தர் போகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவன் ஏழையா இருந்தாலும் தரித்திரனா இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்ன உண்டாகல. இந்த வாதின் அடையாளம் இருக்கிற தலைப்பிள்ளைகள் மரித்து போகவில்லை. ஆனால் பார்வனுடைய வீடு முதற்கொண்டு அவன் அடிமையா இருக்கிற மனுஷன் வரைக்கும் அநேகம் எல்லா இல்லத்திலும் இருக்கிற வாதி நிமித்தமாய் தலைப்பிள்ளைகள் மரித்து போனார்கள். அல்லேலூயா. இந்த 10வது வாதை கடுமையான ஒரு வாதியை தேவன் வைத்தார். அதை பார்க்க பின்புதான் பார்வன் சொல்லுகிறான், எங்களை ஆசீர்வதித்து நீங்கள் கடந்து போங்கள், நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்கள் ஆடு மாடு எல்லாவற்றையும் நீங்கள் கொண்டு போய் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரியுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, அன்னைக்கு பஸ்கா வழியா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் எப்படி நிலைக்கால்களிலே வீடுகளிலே பூசப்பட்டு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே தங்களை பாதுகாத்துக் கொண்டார்களோ அதே போல புதிய பாட்டிலே ஆவிக்குரிய இஸ்ரவேல் இருக்கிற ஆவிக்குரிய தேவ ஜனமா இருக்கிற அன்பான தேவ ஜனமே, கல்வாரி முழக்காய் அறையப்பட்டிருக்கிற தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்திருக்கிறதாமே பஸ்கா பலியா இருக்கிற பழுதற்ற குற்றலை வாங்க பலியாய் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு ஆட்டு ரத்தம் பாதுகாக்கப்பட்டது. அடையாளம் என்ன? புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம், அதை பார்க்கிறோம். நன்மையானவரை பேசுகிற ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிற, எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம், அது குருபான பலியாய் சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் பாவங்களை மாத்திரம் மன்னிக்கிற ஒரு ரத்தம் அல்ல. இயேசுவின் ரத்தம் சகல வியாதிகளை நீக்கி சுகமாக்குற ஒரு ரத்தம். இயேசுவின் ரத்தமானது எந்த நிலைக்கால்களே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தை நீங்கள் வெளியெடுத்துக் கொள்கிறீர்களோ அங்கெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயமாய் மாறிப்போம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொன்ன வாதை உங்களோட அணுகாது. இயேசுவின் ரத்தம் உனக்காய் சுத்தப்பட்டிருக்கிறது. இரவு சோமனுங்க என் குடும்பத்தை இயேசுவின் கோட்டைக்குள்ள ரத்த கோட்டைக்குள்ள நான் படைத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எனக்கு ஃபாதர் அறையாய் பாடுகிறார். சேர்ந்து பாடு. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழகாது, எந்த தீங்கும் தீங்காது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழகாது, எந்த தீங்கும் தீங்காது. நேசரின் ரத்தம் என் மேலே, நேர்வாரை
சொல்கிறார். தேவச்சனமே, யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்க 9-10 வசனங்கள் சொல்கிறது. ஆண்டவர் யோபை குறித்து பேசும்போது சாத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். யோபு விருதாவாக அவனை விசுவாசிக்கிறார், விருதாவாக அவனுக்கு பயப்படுகிறார். ஏனென்று சொன்னால், நீ யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேண்டெடுத்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சாத்தான் சொல்றான், நான் போய் யோபை தொட முடியாது, யோபு மாத்திரம் தொடர்பையே யோபு வேலை வச்சிருக்கிறீங்க, அவன் வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் கிடைச்சிருக்கிறீங்க, மூன்றாவது அவர் கொண்டான எல்லாவற்றையும் கத்தர் எடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்று ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவின் ரத்தங்களுக்கு சுத்தப்பட்ட ரத்தத்தினாலே உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் கணவனையும் உன் மனைவியும் உன் வீட்டுக்குள்ள சகல காரியத்தையும் ஆண்டவருடைய வல்லமையானது அது முற்றிலுமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அநாதி தீர்மானம் இல்லாமல், தெய்வ சுத்தம் இல்லாமல் ஒரு சத்துருவானாலும் ஒரு கொள்ளைமையானாலும் உங்களுக்கு விரோதமாய் கடந்து வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அது அப்படி நம்மளை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. விசேஷித்தமானவர்கள். அவரை சுத்தம் இல்லாமல் புறணா 2வது அடையாக இருக்கலாம், 3வது அடையாக இருக்கலாம், அவை மேல் புறணமல்லபடியாய் கடந்து வந்தாலும் எனக்காக நேசப்படி ஏற்றி பறக்க செய்கிற கர்த்தர் எங்கள் மத்தியில் கடந்து வருகிறவர். அல்லேலூயா. அந்த ரத்தம் என்னை பாதுகாக்கும், அந்த ரத்தம் என்னுடைய லட்சம் கடந்து போகும், அந்த ரத்தம் கிட்டிவிட கடந்து போகும். எங்கெல்லாம் தொற்று ஏற்படுகிறதோ அதற்கு முன்பதாகவே இந்த இயேசுவின் ரத்தம் என்னை பலப்படுத்தி அவங்களை ஆரோக்கியமாய் மாற்றுவதற்கு அது வல்லமுள்ள ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை டாக்டர்கள் கைவிட்டு காரியங்களை இயேசுவின் ரத்தம் உயிரோடு எழுப்பியிருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தேவ சொன்னே, எனக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாதுகாத்துக் கொள்ளுங்க. சொல்லுங்க, அந்த ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைங்க மேல தெளிக்கிறேன், என் குடும்பத்து மேல தெளிக்கிறேன், என் வாகனத்து மேல தெளிக்கிறேன், என் வீட்டை சுத்தி நான் தெளிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாய் மேற்கொள்ள நினைக்கிற எந்த ஒரு வாதையும் குணத்தை அணுகாதுன்னு சொன்னீங்க. தேவனுடைய வசனம் என் வாழ்க்கை என் குடும்பத்தில் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. 2வது பார்க்கும்போது 2வது புத்தகத்தை பார்க்கும்போது 2வது வாதைக்கு நடுவிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிறதான வழியை பார்க்கும்போது அந்த ஜனங்கள் ஏதோ தேசத்தின் வழியாக புறப்பட்டு வருகிற போது அநேக பிரயாணத்து நிமித்தமாக நட பயணத்து நிமித்தமாக களைத்து போகிறார்கள். களைத்து போய் அவர்கள் செய்கிற காரியம் என்ன? 5வது வாசகத்தை சொன்னால் என்னாகும் 21:5 198வது பக்கம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்துக்கு வர பண்ணது என்ன? இங்க அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகிறது. இந்த வாதை நிலைகளை குறித்து பார்க்கும்போது எதிர்மொத்தமாய் உண்டாகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 2 தவறை செய்கிறார்கள். ஒன்று, கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். தன்னை நடத்தி கொண்டு வருகிறதாலே மோசேக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்புகிறார்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா சரியான சாப்பாடு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். காடைகளை மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு நான் என்ன செஞ்சு போச்சுப்போம், செத்து போச்சு. அதே திரும்ப சாப்பிட்டு என்ன ஆகும்? அவருடைய வாழ்க்கையில அசதிகள் வருகிறது, வெறுப்பு வருகிறது. அவள் சாப்பிடுகிற ஆகாரம் பரலோகத்துக்குரிய இருந்தாலும் அதன் மேல் அவளுக்கு கசப்பு வந்தபடினாலே முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அவன் வீட்டில் சாம்பார் வச்ச பிறகு எத்தனை பேர் திருப்தியா சாப்பிடுறோம்? சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு சாம்பார் பிடிக்கும்? சொல்லுங்களேன். எதிரிக்கு கூட சாம்பார் ஊற்றக்கூட நினைக்கிற ஆள் இருக்கிறாங்க. இல்லை, காரக்குழம்பு வச்சுட்டா சந்தோஷமா சாப்பிடுறோமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் நமக்கு அப்புறம் இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் திருப்தியா சாப்பிடுறோம்? நல்லையா. நேற்று காலத்தை நீங்க பொழைச்சிட்டோம். இன்னைக்கு ஆகாரத்தினால முறுமுறுக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகாரத்தினாலே இன்னைக்கு குடும்பங்களிலே பிரச்சனைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆகாரத்திலே சோர்ந்து போய் அவள் முறுமுறுக்க ஆரம்பித்துடனே ஆண்டவர் வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, வாசிக்கு 6ஆம் வசனத்தில், அப்போது கர்த்தர் புள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்து போனார்கள்.
கவுனியம் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்க, செத்து போயிட்டார்கள். அல்லேலூயா. இப்போ மோசே என்ன செய்கிறான், இந்த வாதை இஸ்ரவேலுக்குள்ள உண்டாயிற்று. புள்ளிவாய் சர்வம் என்கிற ஆவி உண்டாயிருக்கிற சர்வம் போகிறது, எங்கெல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்கெல்லாம் போகிறது, எவெல்லாம் முழுமுழுத்தாரோ அவரெல்லாம் படிக்கிறது, அவர்கள் செத்து போகிறார்கள். மோசே திறப்பு நெருக்கபடி ஆண்டவர் சமூகத்தில் கடந்து 7 ஜனங்கள் மோசத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கு உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்வங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. இங்கே மோசே ஜனங்கள் கதறாங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், முழுமுழுத்துட்டோம், விரோதமாய் பேசியிருக்கிறோம், அதனால கர்த்தரைகளுக்குள்ளே சர்வங்களை அனுப்பி இருக்கிறார். இந்த சர்வத்து நிமித்தமாய் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, அநேக ஜனங்கள் மரித்து போயிட்டாங்க. அல்லேலூயா. வாதை ஏன் உண்டாகிறது? ஒன்று, கர்த்தர் தன்னை பார்வோனுக்கு காண்பிக்கும்படி தன்னுடைய ஜனங்களை பாவம் தேகம் ஒழுங்கு தேசத்துக்குள்ள உண்டாகும்படி வாதை அனுப்பினார். ஆனால் எந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டு வந்தார்களோ அந்த ஜனங்களே தேவனுக்கு விரோதமாய் முறிவெடுக்கிற போது அந்த ஜனங்கள் இருக்கிற கோபத்தினாலே தேவன் வாதை உண்டாக்கினார். அல்லேலூயா. வாழ்க்கை எவ்வளவு முறுமுறுக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆண்டவரை திட்டோம், எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கோபப்பட்டு இருக்கிறோம், எத்தனை நாட்கள் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டிருக்கோமா இல்லையா? அநேக நாட்கள் சண்டை போட்டிருக்கோம், அநேக நாட்கள் ஆண்டவர் நம்ம கேட்டு தராதனால அநேக கேள்விகள் ஆண்டவர் நம்ம கேட்டு இருக்கிறோம். சற்று கவனிச்சு பாருங்க, அவங்களுடைய கேள்வி கேட்பதற்கு மாத்திரம் தகுதி இருக்குதா? ஜனங்களே தகுதி இருக்குதா? ஒன்றும் இல்லை. அந்த யோகம் சொல்கிறார், அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை தடுப்பவன் மதிப்பவன் யார்? அல்லேலூயா. பேதுரு வந்து ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். பேதுரு சொல்றாரு, அவர் பறித்து கொண்டு போறாரு, அவன் பிள்ளைலாம் எடுத்துட்டு போறாரு இல்லையா, அவரை போய் கேட்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் முழுமுறுத்ததினாலே கொள்ளிவாய் சர்வங்களை அனுப்பினால் அநேக ஜனங்கள் மரித்து போனார்கள். மோசே திறப்பில் நின்று நிற்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்வத்தில் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்ட எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைத்துக் கொள்வான். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுத்த காரியம், வனாந்தரத்திலே ஏதோ தேசத்து வழியா வருகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், எந்த மனுஷனை கடிக்கிறதோ அந்த மனுஷனுக்கு வந்ததாய் வெண்கல சர்வம் உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த தோற்றத்தை எந்த ஒரு மனுஷன் நோக்கி பார்த்தானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் சாமாமல் விஷம் ஏறாமல் அவன் பிழைத்துக் கொள்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்காக, பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வாழ்களுக்காக அது கொடுக்கப்பட்டது. பின் நாட்களை பார்க்கும் போது 2 ராஜாக்களை வாசிக்க வேண்டாம், 8ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே அந்த சர்வமானது உடைத்து எரியப்பட்டது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் தற்காலிகமாக அதை கொடுத்தார், பின்பு அது உடைக்கப்பட்டு அது ஒன்றுமில்லாமல் அதை கர்த்தர் நிர்மலப்படுத்தி போட்டார் என்று வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார், வாசிக்கலாம். யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15. சர்வமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதிய ஏற்பாட்டிலே ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். எப்படி அன்றைக்கு ஜனங்கள் நோக்கி பார்த்து சர்வத்தை பார்த்து பிழைத்துக் கொண்டார்களோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே சிலுவை உயர்த்தப்பட்டிருக்கிறதான தேவகுமாரனாக இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் உண்டாகிற போது அவன் விசுவாசிப்பான் என்று சொன்னால் அவன் பிழைத்துக் கொள்வான். அல்லேலூயா. அன்றைக்கு சர்வத்தை நோக்கி பார்த்தார்கள், வாதி நின்று போனது. இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த பிரச்சனைக்கு நடுவில் இயேசு மாத்திரம் தான் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்கக்கூடாது, டாக்டரும் பார்க்கக்கூடாது, வேக்சின் கிடைக்குமோ கிடைக்காத பார்க்கக்கூடாது. இதற்கு எல்லாம் மேற்பட்ட ஒரு காரியம் ஆண்டவரை மாத்திரம் நோக்கிடுவாங்க. கல்வாரி நாயகரை மாத்திரம், உனக்காய் காயங்களை ஏற்ற தேவனை மாத்திரம், உன் தாயின் கருத்து உருவாக்குறது போதே உன்னை தன்னை பிரித்தெடுத்த தேவனை மாத்திரம், உன்னை உள்ள கையில் வரைந்திருக்கிறவரை மாத்திரம், என்னால் வளர்க்கப்படுவது என்று வாக்குறுத்திருக்கிற தேவனை மாத்திரம் எங்களை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:5 சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்.
முகங்கள் கெட்டப்பட்டு போகவில்லை. சங்கீதம் 91:15 வாசிக்கும் என்று சொன்னால், சங்கீதம் 91:15 வாசிக்கு, அவனை நோக்கி கூப்பிடுவார், நான் அவனுக்கு மறுத்து அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போ நம்ம யார் நோக்கி பார்க்கிறோம்? நோக்கி பாருங்க. அல்லேலூயா. இந்த விக்கிரங்கள் கடந்து போக மாட்டோம். இல்லை, அழிவு கடந்து போகிற வரைக்கும், இந்த கொரோனாவுடைய வைரஸ் முற்றிலுமாய் ஒழிந்து போகிற வரைக்கும் எங்கள் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரே ஒருவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். உங்கள் முகங்கள் அவரை மாத்திரம் பார்க்க வேண்டும். அவரை குறிப்பிட்டுள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. யாரையும் பார்க்காதீங்க. டிவியை பார்த்து பார்த்து பயந்து போகாதீங்க. அந்த நேரத்தில் வழங்கல் படிடுங்க. நேரம் கிடைக்க போறா. இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரமாக தெய்வ சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாமல் அவரை பாதுகாக்க கர்த்தரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ரத்தம் உங்களை பாதுகாக்கும். அதை நோக்கி பார்க்கப்படும் போது வாதைகள் உங்களை விட்டு அது நீங்கி போகும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் விடுத்து விடுகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகத்திலே நான் சொல்கிறேன் 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது தாவீது அங்க ஒரு பெரிய தவறு பண்றார். என்ன தவறு பண்றாரு அப்படின்னா, அங்கே பார்க்கும்போது தாவீது தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி பெருக பண்ணி ராஜா வைத்திருக்கிற நாளிலே அவர் யோவாவை குறித்து என்ன செய்கிறார்? கூப்பிட்டு அங்க இருக்கிறதான ஜனங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? இலக்கம் பார்க்கும்படி சொல்லுகிறார். யுத்தத்திற்காக இருக்கும்படியால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே, யூத ஜனங்களுக்குள்ளே, பென்யமீன் கோத்திரத்துக்குள்ளே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். பார்க்கும்போது யோவாப் சொல்லுகிறாரு, வேண்டாம், கர்த்தர் நம்மை பெருக பண்ணியிருக்கிறார், அதனால இது ஆபத்தா முடியும், வேண்டாம் சொல்லுகிற போது ராஜாவுடைய சட்டம் உயர்ந்திருந்தபடினாலே யோவாப் என்ன செய்கிறான்? 1 வருஷங்கள் போய் இலக்கம் பார்த்து ஏறக்குறைய பார்க்கும் போது பென்யமீன் கோத்திரத்தில் 5 லட்சம் பேரும், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பார்க்கும் போது ஏறக்குறைய 8 லட்சம் பேரும் ஆகி கணக்கெடுத்துக் கொண்டு வந்து ராஜாவுக்கு செய்தி சொல்கிறார். இதை பார்த்தபோது ஆண்டவர் இருதயத்தை என்ன பண்ணார்? இருதயத்தை வாதித்தார் என்று 10ஆம் வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அவன் தாவீதை கர்த்தர் வாதித்தார். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி சொல்கிறார், நான் பெரிய பாவம் செய்தேன், இப்போது ஆண்டவரே என் அநியாய அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்திரமாய் செய்தேன் என்று சொல்லுகிறார். இது சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் கார்த்திகதரிசி அனுப்புகிறார். படிச்சு ஆண்டவர் இந்த மன்னிக்கிற 3 விதமான காரியங்களை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. என்ன 3 காரியங்கள் சொன்னா பார்க்கும்போது, 3 மாதங்கள் விலகி என்ன செய்யணும்? தாவீது சத்துருக்கு பயந்து ஓடணும். இல்ல 3 நாட்கள் வாதிகள் அல்லது 7 வருஷம் பஞ்சகாலம் வேணுமா அப்படின்னு சொல்லும் போது அவன் அனுமதிக்கிறான். எதை அனுமதிக்கிறான்? ஜனங்கள் மரித்து போவதற்காக வாதி உண்டாகும்படி அனுமதிக்கிறான். வாதி உண்டாயிற்று. அந்த வாதினாலே செத்து போன 15 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அந்த காலத்தை தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளைநோயை வரப்படினார். அதனால் பாவங்கள் பேசுவ மக்களுடைய ஜனங்களில் 70,000 பேர் என்ன பண்ணாங்களா? செத்து போனாங்க. ஒரு மனிதன் ராஜா செய்த தவறுனாலே தேசத்துல என்ன உண்டாயிடுச்சா? அழிவு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. ஜனங்களுக்குள்ளே பெரிய வாதை. அடுத்த வசனத்திலே அந்த வாதையை பார்த்த ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. அந்த மனஸ்தாபப்பட்ட பின்பு தாவீது 17 ஜனத்தை வாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கதை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உங்களுடைய கை எனக்குமே தகவல் வீட்டுக்கு விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான் என்று வாசிக்கிறது. தாவீது மனஸ்தாபப்பட்டான். தன் பாவத்தை அறிக்கை செய்தார். வாதை உண்டாயிற்று. ஒரே நாளிலே 70,000 ஜனங்கள், இஸ்ரவேலுக்குள்ளே பாவம் செய்யாத ஜனங்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ஒரு ராஜாவுடைய தவறினாலே என் ஆபத்து உண்டாயிருக்கிறது. எனக்கு தேசத்தின் ராஜாக்களும் அநேக கர்த்தருக்கு விரோதமாக அநேக ஊழியக்காரருடைய ரத்தங்களை சிந்தி இருக்கிறார்கள். அநேக சபைகளை சீர்படுத்தி இருக்கிறார்கள். அநேக விதமான விசுவாசிகளை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் நிமித்தமாய் இந்த வாதி தேசத்துக்குள்ளே நடந்து வந்திருக்கலாம். அல்லேலூயா. தேவ கோபம் தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் பாவம் செய்தாலும் அங்கே வாதை உண்டாகும். ஒரு ஆகானுடைய தவறு நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வாதை உண்டாகி அவர்கள் பட்டய கருத்தினாலே வெட்டப்பட்டார்கள் என்று வாசிக்கிறது. இன்னைக்கு அன்பு தேவ ஜனமே, கிறிஸ்துவை அறியாத தேவன் அறியாத ராஜாக்கள் முதலமைச்சர்களுமாக
இன்னைக்கு நம்முடைய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரிகளுமாக தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க மனஸ்தாபப்படாமல் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில இது ஒரு தொற்றை எடுத்துக் கொள்ளலாம். இது ஒரு சீனாவில் வந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லது பலவிதமான மெடிசன்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவர்கள் மனஸ்தாபப்படாத இடத்துல நீங்கள் நாளும் அந்த ஸ்தானத்தில் நின்று தேசத்திற்காக மனஸ்தாபப்பட வேண்டும். அல்லேலூயா. வாதம் அப்பதான் விழுந்து போக எனக்கு சபைகளுக்குள்ளெல்லாம் சீர்கெட்டு போயிருக்கிற காரியம் எவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டோம், எவ்வளவு கேட்டோம், எவ்வளவு சபைகள் அழித்து கொண்டு போய் காரணம் என்ன? ஏன் ஒவ்வொரு முறையும் லாக்டவுன்ல ஏன் எல்லாவற்றையும் பார்த்து சபைகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? எனக்கு சபைக்குள் இருக்கிற ஊழியக்காரர், சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளும் எனக்கு மனம் திரும்ப வேண்டிய நிலைகளிலே காணப்பட்டிருக்கிறார். இன்னும் பாவத்துக்குள்ளும் இன்னும் அக்கிரமத்துக்குள்ளும் இன்னும் ரகசியமான காரியங்களிலே பாவம் செய்து சபைகளை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை விசுவாசிகள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கோபங்கள் தேசத்தின் மேல் எழும்பி இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய பாவமாய் இருக்குமானால், என் பாவத்தின் நிமித்தமாய் ஒரு ஆத்மா வாதையில் மறித்து நரகத்துக்கு போனாலும் நான் பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தருக்கு நான் கடந்து வருகிற வேண்டும். அல்லேலூயா. சபைகள் ஆடல் பாடல்கள் நடனங்கள் சபைகள் வியாபார ஸ்தலமாய் மாறிவிட்டது. எனக்கு எல்லா சபைகளும் எனக்கு எல்லா இடத்துல கமர்ஷியல் சபைகளுக்குள்ளே இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறதான மிகப்பெரிய பாவங்களாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் ஒரு பொழுதும், தேவனுடைய ஸ்தலங்கள் ஒரு பொழுதும் ஒரு நாளும் தீட்டுப்படக்கூடாது. அது தேவன் எச்சரிக்கிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பூமியிலே இத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தாலும் அவருக்கு எந்த ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்குள்ள வருகிற போது பரிசுத்த மாத்திரம் தான் இருக்கிறோம். அந்த ஸ்தலத்துக்குள் வருகிற போது தேவனுடைய மகிமை மாத்திரம் பார்க்கிறோம். அந்த ஸ்தலத்துக்குள் வருகிற போது அங்கே பார்க்க வரும் ஜனங்களுக்கு தேவனை குறித்த பயம் உண்டாகிற ஸ்தலமாய் இருக்கணும். சபை வியாபார ஸ்தலமாய் மாறக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு சவுடி விற்கிறதுக்கு, எனக்கு திருமண மண்டபங்களை கட்டி வியாபாரம் செய்வதற்கு, எனக்கு சபைகளை பல இடங்களில் பல பில்டிங் அடுக்குமாடிகளை கட்டி வாடகை விட்டு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிற பெயர்களில் எனக்கு அநேக இடங்களில் அநேக ஸ்தாபனங்கள் எனக்கு லாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்னே ஒன்றுதான், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் செருப்பு போட்டுக்கொண்டு வந்தால் கூட சொல்கிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, உன் செருப்பை கைட்டு போட்டு மோசே யோசுவாய் என்று சொன்ன தேவன் அல்லவா. எனக்கு அவருக்கு முன்னே அவர் கொடுத்த ஸ்தலத்தை நீ தீட்டுப்படுத்துவாயானால், அவர் கொடுத்த ஸ்தலத்தில் பாவம் செய்து துணிகரமாய் அமர்ந்து கொண்டிருப்பாயானால், அவர் கொடுத்திருக்கிற ஸ்தலத்தில் நீ அநேக விதமான காரியங்களுக்கு இடம் கொடுப்பாயானால் தெய்வ கோபம் இன்றைக்கல்ல இன்னும் அநேக வாதிகள் கடந்து வரும். சபைகள் நிரந்தரமாய் மூடப்படுகிற காலம். அல்லேலூயா. கர்த்தர் எச்சரிக்கிறார். என்னுடைய நோக்கம் அதுவல்ல, ஆவியின் உணர்த்துகிற ஒரு காரியம். சபைக்குள்ள சபை மாத்திரம் தான் இருக்கணும். சபை வியாபார ஸ்தலமாய் மாறப்படும். உன் வீட்டை வியாபார ஸ்தலமா மாற்றுவியா? யோசித்து பாருங்க. கடை கட்டி விடுவோம் தான், கடை கட்டி விடுவோம். எல்லாரும் கடை கட்டி வியாபாரம் பண்ணுறோமா? பண்ண மாட்டோம். தேவனுடைய ஆலயம் அதுதான். தேவனுக்குள்ள ஆவி வருகிற வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தங்கி இருக்கிற ஸ்தலம் அது எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்தமா இருக்க வேண்டும். தேவன் கட்டி வைத்திருக்கிற ஆலயம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். தேவனுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாம் தேவனுக்கு மாத்திரம் தான் முதலில் கொடுக்க வேண்டும். தேவனை தவிர ஸ்தாபனமோ சபைகளோ ஊழியக்காரர்களோ தனக்கு நன்மை உண்டாக லாபத்துக்கு என்று எதை நாம் செய்தாலும் கூட நாம் கர்த்தருக்கு கடைசி நாட்கள்ல கனவு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அழைத்தவன் அவர், சபை உருவாக்கினவர், சபையில காணிக்கை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர் மாத்திரம் தான். அல்லேலூயா. நாம் கொடுக்கிறது கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். அவருக்கு தெரியும். நமக்கே அளந்து கொடுக்கிறார் என்று சொன்னால் பூமியும் அது நிறைவும் அவருக்குரியதென போது அவர் காரியத்தை அவரால் பார்த்து மறுபடியுமா முடியாதா? சொல்லுங்களேன். அவரால் முடியாது. அவருக்குரிய ஸ்தலத்தில் அவருக்கு மாத்திரம் பயன்படுத்து. எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரோ அதை மாத்திரம் நாம் பயன்படுத்தணும். ஒரு வீட்டை எதற்காக நாம் கொடுத்தாரோ அதற்கு மாத்திரம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போலதான் அதை பார்க்கிறோம் பயங்கரமாக இருக்கிற நம்முடைய தேவனுடைய மகிமை தங்கியிருக்கிற ஸ்தானத்திற்குள்ளே கர்த்தர் மாத்திரமே வாசம் பண்ணுகிறதா ஸ்தலமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எங்கள் சபைகள் எல்லாம் மாறிவிடுச்சு. எங்கள் சபைகள் லாபம் நோக்கம் வருமானம் இதெல்லாம் கர்த்தர் அருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்நிய மனுஷரை காணிக்க வாங்காத ஆண்டவர் சொன்னாரே இல்லையா? அந்நிய மனுஷரை காணிக்க வாங்க. நான் எங்க போனாலும் சரி கர்த்தரை அறிந்து ஜனங்க பார்த்த யார் காணிக்க கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். முடிந்த அளவு கூடுமான மட்டும் வாங்க மாட்டேன். என் விசுவாசி இல்லாத நான் ஊழியம் செஞ்ச சபையிலிருந்து நான் திரும்ப போனாலும் அந்த விசுவாசி காணிக்க அவன் 10,000 ரூபாய் கூடுமான மட்டும் நான் வாங்க மாட்டேன். அல்லேலூயா.
ஹாஸ்பிட்டலில் வரும்போது எங்கள் மகள் சபையிலிருந்து வந்தாங்க. வரும்போது காணிக்கை அங்கிருந்து சர்ச்சுக்குள்ள தீர்மானம் பண்ணி ஒரு காணிக்கை கொண்டு வந்தாங்க. வரும்போது அவங்க பேசிட்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் நம்ம சர்ச்சில் கழிச்சும் போதே வாங்க மாட்டாரு, இப்போ சுத்தமாக நம்ப மாட்டாரு, வாங்க மாட்டார். அதே போல கொண்டு வந்து கொடுத்தாரு. ஐயா எனக்கு வேண்டாம் சோ பண்ணீங்க. அல்லேலூயா. அதை மாத்திரமே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படவே கூடாது. அல்லேலூயா. சரீரமாக இருக்கிற ஆலயமா இருக்கலாம், இடமா இருக்கிற ஆலயமா இருக்கலாம், இரண்டும் கர்த்தருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம்தான் ஆலயத்துக்கு ஓனர். அல்லேலூயா. ஸ்தாபனம் எல்லாம் அப்புறம் மாத்திரம்தான். சொந்த இடத்துக்குரிய ஆலயத்துக்குரியவர் கர்த்தர் மாத்திரமே. அந்நிய மனுஷன் உள்ள வரும்போதே ஆண்டவரை பார்க்கும் போது என்ன உண்டாயிருக்க வேண்டுமா? பயம் உண்டாக. பயத்தை உண்டாகதான் சபை. அப்படி பயம் உண்டானா அவன் மனம் திரும்புவான், அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தர் தான் எதிர்பார்க்கிறார். எனக்கு ஏன் மூன்றாவது வாதை யார் நிமித்தமாய் உண்டாயிற்று? இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்த தாவீது நிமித்தமாய் உண்டாயிற்று. அவன் என்ன உண்டாயிற்று? எத்தனை வருஷத்துக்கு போனாங்க? 70,000 வருஷத்துக்கு போனாங்க. இன்னைக்கு சபைகள் சீர்கெட்டுக் கொண்டிருக்கிறது. சபைகள் வியாபார ஸ்தலமாய் லாப நோக்கம் மாறிவிட்டது. இன்னைக்கு ஸ்தாபனங்களை நம்பி ஏழைகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சபை கட்டுற ஆளுங்களாம் ஒரு தனிசலை கட்டி வைக்கிறான். எங்கே ஆண்டு சட்டத்தில் சொல்லவே இல்லை, நான் சொல்லியிருக்கிறாரா? கிடையவே கிடையாது. இன்னைக்கெல்லாம் மாறி போச்சு. நான் பொதுவாக பேசுகிறேன். இன்னைக்கு எல்லா சபையும் அப்படித்தான். சற்று மேலே இதெல்லாம் தெய்வம் அறுவடைக்கிற ஒரு காரியம். ஆலயம் அவருக்கு மாத்திரமே. என் வீட்டை மட்டும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது என் தேவனுடைய ஆலயம் அதை பார்க்கிறோம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. சபைக்குள்ள தேவையில்லாத பாடல், சபைக்குள்ள தேவையில்லாத டான்ஸ், சபைக்குள்ள தேவையில்லாத கலாச்சார சீர்கேடு, தேவையில்லாத டிரெஸ் கோடுகள் இன்னைக்கு சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் பார்த்தார், இப்போ சபை என்ன செஞ்சா உலகத்தின் வாதியோடு சேர்ந்து சபையை போட்டார். அல்லேலூயா. நல்லா போனீங்க. இஸ்லாமிற்கு நேரம் கொடுத்துருக்காங்க 10 மணிக்கு பொருள் வரலாம்னு சொல்லிட்டு. இந்துக்களுக்கு லாக்டவுன் சொல்றான், பக்தர்கள் வரக்கூடாது. ஆனால் பேசினா கோவிலை திறந்து வச்சு அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் சபைக்கு மாத்திரம் என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை திறக்கக்கூடாது. யோசித்து பாருங்க. ஒருவேளை தீவு கோபத்துக்கு நேராய் நாம் இருப்போமானால் எனக்கு மனம் திரும்பி ஆக வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவன் விலகு தட்டை அவனை விட்டு எடுத்து போடுவேன். அல்லேலூயா. என்ன கூறினாலும் என்ன கதறினாலும் கடைசி அந்த ரட்சிப்பு கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. வாதிகளோடு வாதையாய் மறித்து பணத்தை வச்சதங்களாய் மாறி போய்விடுவோம். அல்லேலூயா. இந்த 3 நிலைகளை பார்க்க. ஒன்று, தாவீது ஆண்டவர் நோக்கி பார்த்தான், மனம் திரும்பினான். ஆண்டவர் பார்த்து விட்டு அவருக்கு சமாதான வழியை செலுத்தி அவரை சாந்தப்படுத்தினான். வாதை நின்று போயிடுச்சு. நீங்க 3 காரியம் தான். முதல் ரத்தத்தில் என்ன பண்ணுங்க? இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கும். 2வது வேதம் சொல்கிறது, நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவர் மாத்திரம் நோக்கி பார்க்கணும். 3வது கர்த்தருடைய சமூகத்தில் அழுது விண்ணப்பம் பண்ணி தாழ்த்தி அவரை சமாதானம் பண்ண வேண்டும். இந்த 3 நிலைகளெல்லாம் வாதைய வீட்டு வாசல் எதிர்க்க முடியாது. அல்லேலூயா. தொற்று இருக்கிற இடத்துல போய் வந்தாலும் அது அழுகாது. கடந்த நாட்கள் ஒரு பாஸ்டர் சந்திச்சேன். அவர் சொன்னாரு, நான் இது வரைக்கும் கடந்த ஆண்டில் 10 கொரோனா பேஷண்ட்டுக்கு கொரோனா வார்டில் போய் ஜோமேட்டு வந்திருக்கிறேன் பாஸ்டர். 10 பேரும் அழைத்தவர்கள் இந்துக்கள். அவர் சொல்றாரு, இந்துக்கள் 10 பேர் அழைச்சி வந்திருக்கள். அவங்க சொல்றாரு, ஐயா போக முடியாம இருக்கிற ஆக்சிஜன்ல இருக்கிற நீங்க வந்து என்ன பண்ணுங்க? ஜோம் பண்ணுங்க. போகாம இருக்க முடியுமா? நான் அவளுக்கு நான் கடந்து போய் 10 பேருக்கு நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அந்த தொற்றினே வரைக்கும் என் அணுகாமல் காக்க தேவை. அல்லேலூயா. அமைச்சர் பிள்ளாப்பு கிடையாது, வாதம் அணுகாது. நான் மனத்துக்கு ரட்சிக்கொள்வோம். அதை நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாதிகள் உண்டாயிற்று. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் கடந்து வராமல் ஆண்டவர் பாதுகாத்தார். அன்றைக்கு பஸ்காபடி நாட்டுடைய ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உங்களை என்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. 2வது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவருக்கு நிமித்தமாய் வாதிகள் உண்டாயிற்று. எங்களை சகல் உயர்த்தப்பட்டது நோக்கி பார்த்தவர்கள் கிடைத்துக் கொண்டார். புதிய கட்டளை இயேசு சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்க்கிற மனுஷன் எனக்கு தேர்ந்து கொள்ளுவான். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அவரை நோக்கி பார்த்து நாம் கிடைத்துக் கொள்ளும்படியாக நமக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் நாம் சிறப்பிழைக்கிற அவசியமா இருக்கிறது. 3வது, ராஜா தவறு செய்தான். அவன் நிமித்தம் தேசத்தில் மிகப்பெரிய அழிவு. 70,000 பேர் மரித்து போனாங்க. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே அந்த களத்தில் அதை நிறுத்தினார் என்று வாசிக்கிறோம். தாவீது தவறை உணர்ந்தான்.
அந்த சமயத்தில் அழுதான், நான் தப்பு செஞ்சிருக்க, ஏன் ஜனங்களை அடிக்கிறீங்கன்னு புலம்பினா. இன்னைக்கு உலகத்தின் ஆட்சியில் இருக்கிற மோடிக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் இருக்கலாம், ஒவ்வொரு முதலமைச்சரும் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையை கத்த உங்களை இந்த தேசத்துல ராஜாக்களாகி ஆசாரிகளை தேவனாக வைத்திருக்கிறார் அல்லவா. இன்னைக்கு நீங்க நானும் கண்ணீர் படிக்க ஆண்டவர் அழுகணும், புலம்பணும். என் பாவம், என் சபை ஜனங்களுடைய பாவம் அதுவரை இருக்குமானால் இன்னைக்கு எங்க தேசத்து மேலே மனம் இறங்கி வாதிகளை மாற்றி போடுங்க, தோடு நின்று போகட்டும் என்று அவன் சொல்லணும்னு சொன்னான். கர்த்தருக்கு ஒரு சமாதான வழி அவன் செலுத்துற போது அன்னைக்கு தேவன் மனம் இறங்கினார். இன்னைக்கு நீங்க நானும் ஒரு சமாதான வழியை செலுத்தி திறப்பு நின்று நம்ம நம்முடைய பாவத்தை அறிக்கை செஞ்சோன்னு சொன்னா இந்த வாதி முறைகளே அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போல இந்த தேசத்தை விட்டு தமிழ்நாட்டை விட்டு சென்னை விட்டு தேவன் மாற்ற வளர இருக்கிறார். ஒரு நீதிமான் இருந்தால் கூட நான் தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆபராமுக்கு வாக்குறுத்த தேவன் இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட தேவனை இருக்கிறபடியால் அவருக்கு நன்றி சொல்லி அதற்கு பட்சத்தில் அதிகமாக நேசிக்கிறேன். என் அன்பின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான அதுவரை இந்த நல்ல மாணவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஞாயிற்று நாளிலே நாங்கள் சபையாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து துதித்து அதுவரை வார்த்தைகளை தியானிப்பதற்கு நல்ல குறைவாக ஸ்தோத்திரம். இதனால் இந்த மனிதனுடைய வார்த்தைகள் தியானித்திருக்கிறோம். கேட்பதற்காக மாற்றம் இல்லாமல் கை கொள்வதற்காக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் துணிகரமான பாவங்களை இடைவிட்டே கண்டவரை பரிசுத்தப்படுத்தி ஆலயங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எல்லாத்தும் எல்லாம் மாறி மீண்டமாய் ஆண்டவரை குறித்திருந்த நாளிலே நாங்கள் ஆராதிப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் சோமரனுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தருமாறி காண்கிறே அன்பு சொல்லி பிரேமாவதிக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நாங்கள் ஆண்டவரை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நன்மை உள்ள கடவுளை மகளோடு கூட இருக்கட்டும். இம்மட்டும் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரை புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிற மகளுக்கு வேண்டிய பலன் சுகம் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரை தெய்வ பாதுகாப்பையும் கண்டைக்கு ஆண்டவரை கொடுக்கப்பட்ட ஆசிரியர் பயிரை கத்த நேர்த்தியான் மகளை நடத்தபடியாக சொல்லிக்கிறோம். வேற யாராவது திருநாளை காண்பது சொன்னால் இயேசு நாமத்தின் மனதாக நாங்கள் வாழ்த்துகிறோம். வேற யாராவது இந்த நாளிலே திருநாளை காண்பது சொன்னால் அவருடைய இயேசுவின் நாமத்தை சபையாய் சேர்ந்து மனதாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நன்மை உள்ள கரம் அவரோடு இருக்கும்படியாக சொல்லிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பா. இதனால் எங்கள் சபைக்கு ஒவ்வொரு விசுவாசின் குடும்பத்தையும் நினைக்கிறோம். கர்த்தாவே நீர் பிழைத்து பாதுகாத்து எல்லா தீர்க்கும் விலைக்கு கடந்த ஆண்டில அதனை நடத்தது போல இந்த வருஷத்திலும் நீங்கள் குடும்பமாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயது முதிர்ந்தவர்களுக்கு வாலிபர்கள், பெண் பிள்ளைகள், அதனை ஸ்திரீகள், புருஷர்கள் யாவருமே தேவனுடைய அன்பின் ஆளுமைக்காரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கோட்டு பகுதி முழுவதும் கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய அதனை பரிசுத்த அக்கினி மதில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகை நம் யாவருடைய ஊழியர்களுக்கு இந்த வார்த்தைகளும் இதனால் இத்தனை சொல்லியிருக்கிற தலைப்பட்ட மக்களோடு கூட நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆமென்.
ஆசீர்வதிப்பாராக.